ஆனால் தனிப்பட்ட தேமுதிகவை கணக்கில் எடுத்துக்கொண்டால் 2.5% வாக்கு வங்கிதான் இருக்கு. இருந்தபோதிலும் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவர் மீது அனுதாப அலை வீசி வருது. அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா விஜயகாந்த் தனது தனிப்பட்ட திறமையால் தேமுதிகவை மென்மேலும் வளர்த்து வராரு. இதற்கிடையே வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்து அவர் பல கட்சிகளுடன் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக, பாஜக, திமுக, தவேகான்னு 4 கட்சிகளுடனும் அவர் கூட்டணி பேசி வந்தார். அவர் முக்கியமாக 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். முதலில் தங்களுக்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாகும். அடுத்த கட்டமாக தேர்தல் செலவுக்கு தலா ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி தர வேண்டும் என்பதாகும். மூன்றாவதாக தான் போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு ஆக மொத்தம் இந்த 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றினால் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம்னு, அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா எம்பி பதவி ஒன்றும் தரப்பட வேண்டும் என கட்டாயமாக வலியுறுத்தி வந்தார். முதலில் அதிமுகவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்திய போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒன்று தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. தேர்தல் செலவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மூலம் ஏற்பாடு செய்வதாகவும் மேலும் 15 தொகுதி ஒதுக்க தருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளுமே நன்றாகவே நடந்து வந்தன. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதுபோலவே கடைசி கட்டமாக அன்புமணி தரப்பிற்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒதுக்கி தருவதாக எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார். இதனால் அதிமுகவிலிருந்து கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொண்டார் பிரேமலதா விஜயகாந்த்.